அப்ப ஏபிங்கன்னா அடிஷன் டேர்ம், அடுத்து ஜிபின்னா ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பவர்ல போகும். பவர் சீரிஸ் போகும். சரிங்களா? ஓகே. ஏபி நார்மல் ஐடியா தெரியும். ஏ கமா ஏ பிளஸ் டி ஏபி ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2டி டாட் 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 ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வரும். சரிங்களா? ஆ. இதான் ஏபியோட ஐடியா. அப்ப ஏங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் டேர்மு. அண்ட் டிங்கிறது வந்து காமன் டிஃபரன்ஸ். அண்டு nth டேர்மோட ஃபார்முலா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதுதான் வந்து ஏபியோட பேசிக் கான்செப்ட். அடுத்தது என்ன? சம் ஆஃப் த ஏபி கேட்பாங்க. சம் ஆஃப் ஏபின்னு மீனிங் என்ன? ஏ பிளஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் 2டி பிளஸ் டாட் 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 பிளஸ் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வந்திருக்கும்? நான் இருக்குங்களா? n by 2 a ஆ, n by 2 into a plus 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து ஏபியோட இந்த இப்போ கான்செப்ட் வந்து கூட இது ஓரளவுக்கு நம்ம வந்து ஏபி பண்ணிடலாம். சரி, அடுத்தது இப்போ ஜிபி பார்க்கலாம். ஜிபியோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்னன்னா ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா டாட் 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 ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே ப்ரீவியஸில் டி கண்டுபிடிக்க ஐடியா கொடுக்கல. டியோட ஃபார்முலா என்னன்னா ஏ டூ மைனஸ் ஏ ஒன் ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அதே மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் ஒன் இதுதான் வந்து டி கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதாவது காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இங்க என்னன்னா ஏங்கிறது as per ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். ஆறுங்கிறது என்னன்னா காமன் ரேஷியோ. ஆறுங்கிறது என்ன? காமன் ரேஷியோ. அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா ஏ டூ பை ஏ ஒன். ஏ டூங்கிறது என்னது? இது ஏ ஒன் டேர்ம், இது ஏ டூ, இது ஏ த்ரீ டாட் 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 இது ஏஎன். அப்போ ஏ டூ பை ஏ ஒன் ஏ த்ரீ பை ஏ டூ அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏஎன் டிவைட் பை ஏஎன் மைனஸ் ஒன். இதுதான் இதனோட ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஓகே. சரி, அப்ப இதனுடைய சம் ஆஃப் த டேர்ம் எப்படி இருக்கும்? Sn ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 பிளஸ் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். கண்டிப்பா என்னன்னா ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறாங்க. அப்ப ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்னுனா எத்தனை கேஸ் டிவைட் ஆகும்? ஆர் கிரேட்டர் தென் ஒன்னு, ஆர் வந்து லெஸ் தென் ஒன், ரெண்டு கேஸ் டிவைட் ஆகும். அப்படின்னா என்ன ஃபார்முலா எஸ்என்னுக்கு? அப்படின்னா ஏ இன்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. சாரி, ஆர் கிரேட்டர் தென் ஒன்றுனா ஆர் கிரேட்டர் தென் ஒன்றுனா ஆர் வந்து முன்னாடி வந்துடும். அப்போ என்னன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே என்ன கிடைக்குன்னா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர். சரி, இது ரெண்டு கேஸ் ஆயிடுச்சு. மூணாவது கேஸ் என்னன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்என் வந்து என் வரைக்கும் இருக்குது. அப்போ என் வந்து ஃபைனைட் சீரீஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா. சப்போஸ் எஸ்என் சீரீஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அது எஸ் இன்ஃபினிட்டி நோட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர்னு நோட் பண்ணுறாங்க. ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் அப் டு இன்ஃபினிட்டி டேம். நம்ம இங்கே nth டேமோட ஸ்டாப் பண்ணோம். பட் nth டேம் இல்லாமல் அப் டு இதே கான்செப்ட்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்படின்னாங்கன்னா இந்த கடைசி ஃபார்முலா. இந்த மூணு ஃபார்முலா தான் நம்மளுடைய எஸ்என்னுக்கு, தட் மீன்ஸ் ஜிபியோட கான்செப்ட்டுக்கு மெயின் ஃபார்முலா. சரி, மெயின் ஐடியா என்ன? அப்போ ஏ nth டேமுக்கு ஃபார்முலா என்னன்னா இதை ஏ nth டேமோட ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து சம் ஆஃப் த டேம். அப்போ ஏ nth டேமோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஏ nth டேமோட ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் nth டேமோட ஜிபிக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? nth டேம் வாங்க, லாஸ்ட் டேம் வாங்க, எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா தான். nth டேம் ஆர் லாஸ்ட் டேம். இதுதான் மெயின். இது ஃபார்முலா தெரிஞ்சிட்டே ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை ஓட்ட முடியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார்முலாவில்.
ஸோ நோட் பண்ணுறதா பண்ணிக்க ஃபார்முலாஸ். Okay, 1 minute. எழுதிட்டேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பெருசாக இருக்காது, நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? இது ஒன்றுமே இருக்காது, கரெக்டுங்களா? ஆமாங்க, சரி, அப்போ ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணும். மெயினாக பார்க்க தேவையில்லை நினைக்கிறேன், அது நம்ம பேசிக் தான், ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்த ஐடியா தான். இப்போ ஜிபியில் ஒரு சில கொஸ்டின் தான் நடத்த முடியும், ஏன்னா நம்மளுக்கு 1 hour தான் டைம்னால பிஎக்கு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. அதனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் நடத்துகிறேன், பாருங்கள். அப்போ அதுலேருந்து அடுத்தடுத்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? சரி, ஓகே. நம்மளுக்கு பிரைம் ஃபேக்டர் ஆல்ரெடி நீங்கள் வந்து லாஸ்ட் இதுலேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க பிரைம் ஃபேக்டர். அப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, இது என்ன சொல்லிக்கிறேன், இது எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? A வந்து 2, ஆ, அப்புறம் R வந்து 8/2 4, வெரி குட். up to n terms. A into R power n minus 1. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணி n கண்டுபிடிக்கிறோம். ம் எப்படி போடணும்னு தெரியுமா என்ன, இல்லை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் பிரைம் பேட்டர்ன் ஒரு ஐடியா கொடுத்தா அந்த பிரைம் பேட்டர்னால மாற்றி கண்டுபிடிங்க. ஓகே. அங்கிள், அந்த n வேல்யூ 2 எப்படி அங்கிள் வந்துச்சு? என்னப்பா? இல்லை 2 இல்லை, என்ன தான் நான் மாற்றி போட்டேன், சாரி, என்ன தான் வரும், ஆ, என்ன தான் வரும். நம்ம என்ன தானே கண்டுபிடிப்போம். ஆமா. நான் 2 ஸ்கொயர்னு போட 4 வந்து 2 ஸ்கொயர் போடுறதுக்கு என்ன வந்து மாற்றிட்டேன். ஓகே. 4 வந்து 2 ஸ்கொயராக போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாயிடும், அதுக்காக. போட்டியா? எத்தனை 2 வருது? அங்கிள், இல்லை, எத்தனை டைம் இது வந்து 2ஓட ஃபேக்டராக மாற்றணும் இந்த டைம், ஏன்னா இது பாரு நான் 2ஓட ஃபேக்டராக மாற்றிட்டேன். அப்போ ரைட் சைடு என்ன பண்ணணும், 2ஓட ஃபேக்டராக மாற்றணும். அப்போ எத்தனை டைம் 2 வருஷம் கண்டுபிடிச்சிட்டுனா ஆன்சர் வந்துடும். ஓகே. அதான் பிரைம் ஃபேக்டர்னு சொல்லிக்கிறேன், பிரைம் ஃபேக்டராக மாற்றிட்டு. எப்பா வேற மாதிரி யோசிக்கிறியா? இல்லை அங்கிள், ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிருக்கேன். ம் 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 சரி, ஓகே மேம்.
அங்கிள் இதை நீங்களே பண்ணிடுறீங்களா அங்கிள்? லென்த்தாக போகுது. பிரைம் ஃபேக்டர் எத்தனை டைம் வருதுன்னு கேட்குறேன். பிரைம் ஃபேக்டர் தான் 2 டிவைட் பண்ணிட்டே வாங்க. மேபி யூஸ் பண்ணுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட சொல்லுங்க எத்தனை வருது இது. எனக்கு கால்குலேட்டர் அலோடுங்க உங்களுக்கு. கேள்விப்பட்டேன் கர்நாடகா இதில் வந்து கால்குலேட்டர் அலோடுன்னு. ஆமாம் அங்கிள், அலவுட் அங்கிள். அப்புறம் இந்த கால்குலேட்டர் போடுங்க. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க டைம்? இங்கே கிடையாது, கால்குலேட்டர் அலோடு கிடையாது. உங்களுக்கு அலோடுன்னாங்க. சரி அதான் கேட்டு 3 டைம்ஸ்னா இது 2 டைம்ஸு. அப்போ 7 2 14, 14 1 6 2 12, மீதி 1 6. கரெக்டுங்களா? அதே மாதிரி கால்குலேட்டர் கரெக்டாக போட்டு சொல்கிறேங்கண்ணே. 1 6 2 12, 3 2 6, 8 2 16. ஓகே, சம்திங் எரர் வருது. கால்குலேட்டர் மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு சொல்லு எவ்வளோ டைம் வருது மட்டும் இப்போ சொல்ல. எத்தனை டைம் 2 போட்டால் வருது கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா சைட் எழுதிடுறேன். கால்குலேட்டர் என்கிட்ட இல்லை அங்கிள், நெட்டில் தான் கால்குலேட் பண்ணிருக்கேன். இல்லை இதில் போடு, சிஸ்டத்தில் போட்டு சொல்லு பார்க்கலாம். சிஸ்டத்தில் ஆன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட் டைம் இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது சொல்லு. அப்போ எத்தனை 2 வருதோ அதில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இருங்க அங்கிள், நான் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன். 16 வருது அங்கிள். சூப்பர். அதே பரம் போட்டேன். நெட்டில் போட்டியா? நெட்டில் போட்டேன் அங்கிள். அப்போ 2 power 2n minus 1 equal to 2 power 16. ஆமாம். அப்போ 2n equal to 2n minus 1 equal to 2 power 17 அங்கிள். 17. ஆமாம். 16ல 17 தானே? ஆமாம் அங்கிள், 17. ஓகே 17. அப்போ 2n equal to 18. 17 15 15 வர மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. n equal to 9 வருது. செக் பண்ணி பாருங்க கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். 17 தான் அங்கிள். 17 ஓகே. அப்போ n equal to 9 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே அங்கிள். அவ்வளோதான். உங்களுக்கு கால்குலேட்டரோட கரெக்டாக போட முடியும். கொஞ்சம் பார்த்து ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. சரி, இது எப்படி போடுறது? Well, first the தேர்ட் டைம் எப்படி எழுதுவீங்க? uncle, a r into n minus 1 is 20. 3 minus 1 is 24. அடுத்தது a r into a r power 5 is equal to 192. ஈக்குவேட் பண்ணி ஆர்ல a கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் பண்ணா வராது. 2 ஈக்குவல் எப்படி பண்ணுவேன்? மேபி 2 a என்னன்னு எடுத்துக்குவியா? a equal to 2 pi r square. அப்போ a equal to 192 divided by r power 5 எடுத்துக்குவியோ? அப்போ 2 ஈக்குவல்னால 2 ஈக்குவல் பண்ணிப்பியோ? 2r square equal to 192 divided by r power 5. அப்படி எடுத்து போடுறியா? ஆமாம். கால்குலேட்டர் போட்டு சொல்றதுக்கு எவ்வளோ வருது? கியூப் ரூட் 96 வருது. கியூப் ரூட் ஆஃப் 96. ஆமாம். 192. நான் தப்பு பண்ணிட்டுக்கணும். என்ன தப்பு பண்ணிக்கிறேன்? a r squared equal to 24. நான் வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். a r squared equal to 24ல சாரி 24.
ம். அப்போ 24 டிவைட் பண்ண என்ன வருது? எயிட்டா? ஆமாங்க. 8 வரும்னு நினைக்கிறேன். 8 தாங்க. அப்போ r ஈக்குவல் டு 2 கரெக்டுங்களா? ஆமாங்க. அப்போ r ஈக்குவல் டு 2னா a என்ன வரும்? ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை பார்த்தாச்சு. 1/2 வருதா ஏவோட வேல்யூ? ஆமாங்க. அப்போ 10th டேர்ம்னா என்னவும்? a r பவர் 9 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ a வந்து 1/2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 பவர் 10th டேர்ம் தானே? 10th டேர்ம்னா a r பவர் 9 தானே? a r பவர் 9 அப்போ 2 பவர் 9. அப்போ இதுவும் கட் பண்ண கிடவும் 8 ஆகும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 8. அப்போ 2 பவர் 8ஓட வேல்யூ என்னடாக்குன்னு? 256 ஆ 256 கரெக்டுங்களா? ஆமாம். டவுட் இருக்குதாக்கண்ணா? இல்லைங்க. சரி. இந்த சம் நீங்களே போட்டுருங்க. இந்த சம் போட்டுருங்க, அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக போடுங்க. ஏமா டவுட்டா இல்லை நான் போட்டா? பார்த்துட்டு இருக்கேன் அங்கிள். ம். அங்கிள் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்னா புரியல அங்கிள். Sn என்ன, அடுத்தது அதுலேருந்து S பை வேணும். ஓகே ஓகே. SNக்கு ஃபார்முலா தெரியும், பட் R கண்டுபிடிங்க. R வந்து கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு இந்த ஃபார்முலாக்கு போகும். சரியா? ஓகே. அந்த கொஸ்டின் முடிச்சிட்டேன் அங்கிள். வந்துச்சப்பா? ஆமாம். 211 டிவைட் பை 2 part 3 கரெக்டாப்பா? ஆமாம்.
ஸோ கிடைக்கணும். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எப்படி போடுவீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது அடுத்த கொஸ்டின். இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எப்படி போடுவீங்க? எஸ்என் அதை எடுத்துக்கணும் அங்கிள், அப்புறம் என் கண்டுபிடிக்கணும். ஓகே, சூப்பர். எஸ்என் அப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்படிதானே? சம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்ப எஸ்என் தான் அப்ளை பண்ணணும். அப்ப ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 ஃபர்ஸ்ட் செக் பண்ணிங்க. அதுல இருந்து மூவ் பண்ணிக்கங்க. ஓகே. கிரேட்டர் தென் 1. ஏன்? ஏன் கிரேட்டர் தென் 1? என்ன பிரச்சனை? இல்ல 3/2 by 3/4 பண்ணு. இல்ல எது பண்ணாலும் ஓகே. இப்ப A2 by A1 போட்டாலும் சரி, இல்ல A3 by A2 போட்டாலும் சரி. அப்ப என்ன கிடைக்கும்? 3/4 divided by 3/2. அப்ப என்ன ஆகும்? ஓகே. It is equal to 3/4 into 2/3. 3யும் 3யும் கட் ஆயிரும். இதுவும் கட் ஆனா 2. That is equal to 1/2. 1/2 is less than 1 தானே? ஆமாங்க, கரெக்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. ஏன்னா ஃபார்முலா தப்பாச்சுன்னா ஓகே. ஆன்சர் நெகட்டிவ்ல வரும், வராது போயிரும். என் வேல்யூ நெகட்டிவ் வரும். நீ சொன்னதுக்கு என் வேல்யூ மேபி வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் 3/4 divided by 3/2 பண்ணிட்டேன். இல்ல 3/2 divided by 3/4 பண்ணிட்டேன். ஆமா, 3/2 டிவைடட் பை 3 போட்டா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஃபார்முலா என்ன? R equal to A power எனக்கு n divided by 3/2 divided by 3/4 பண்ணேன். அதனால தான் எனக்கு 1. ஓ, மாத்தி போட்டியா? ஃபார்முலா மாத்தி போட்டியா? A3 by A2. ஓகேங்களா? இந்த ஆமா. டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம். இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம். ஓகேங்களா? அப்படி போடணும். மாத்தி போட்டு. ஓகே. ஓகே, ஓகே. ம். ஃபார்முலா மறந்துடாத. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியுது அங்கிள். ஓகே. அப்படியே நீங்களே சால்வ் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏதோ டவுட், ஸ்டெப் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அங்கிள் எல்ஹெச்எஸ்ல வந்து ரஃப்லி 1 வருது அங்கிள். எல்ஹெச்எஸ்ல அது மேல 3069/6 இருக்கு. 6. இந்த 6 வந்து டினாமினேட்டர்ல வரும். கரெக்ட்டுங்களா? 6 வந்து ஆமா. டினாமினேட்டர்ல வந்துரும். அப்ப இந்த 6யும் இதையும் கட் பண்ணா 1023ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப 2 into 512 வந்து 1024. அப்ப இந்த டேர்ம் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். இந்த 1ஓட இந்த டேர்ம் வந்து மைனஸ் பண்ண கொண்டு வந்துட்டேன். அப்ப மைனஸ் பண்ணா இந்த டேர்ம் வருது எனக்கு. எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா இந்த டேர்ம் வரும். எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா எனக்கு இந்த டேர்ம் வரும்.
அப்போ இது எதனோட பவர்னா 1/2 பவர் 10ஓடது. அப்போ இது 1/2 பவர் n. அப்போ ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல். அப்போ n ஈக்குவல் டு 10. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஸோ அவன் அது மட்டும் தான் கேட்டுக்கிறான், n மட்டும் தான் கேட்டுக்கிறான். வேற என்ன கேட்டுக்கிறான்? ஹவ் மெனி டைம் நீடட். ஓகே, அவ்வளோதான் கேட்டுக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏபியை ஜிபியான்னு செக் பண்ணணும். ஏபின்னா என்ன ஃபார்முலா, ஜிபின்னா என்ன ஃபார்முலா, அதை பார்த்துக்குங்க. அந்த சம் முடிச்சிட்டியா கண்ணு? முடிச்சிட்டேன். ஓகே. சம் ஆஃப் ஏபிக்கு 3 டேர்ம்ஸோட ஏபிக்கு என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் ஜிபிக்கு என்ன ஃபார்முலா? ஜிபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏபிக்கு என்ன ஐடியா தெரியுமா? இந்த இடத்துல ஏபி இல்ல n/2 எதுக்கு வருது? ஏபிக்கு வந்து டேர்ம் a1 எப்படி இருக்கும், a2 எப்படி இருக்கும், a3 எப்படி இருக்கும், அது மாதிரி எடுத்து சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா a மைனஸ் டி, செகண்ட் டேர்ம் ஏவாவும், தேர்ட் டேர்ம் வந்து a பிளஸ் டியாவும் எடுப்போம். இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ்னு ஒரு வேர்டு வந்துச்சுனாவே சரிங்க. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்துட்டாங்க. சரியா? இது வந்து ஏபியோடது. இது வந்து ஏபியோடது. இதே பார்த்தீங்கன்னா ஜிபிக்கு வந்துச்சுன்னா என்ன எடுப்பீங்க? எனி ஐடியா? a minus r a a minus r இல்ல. இங்க மல்டிப்ளிகேஷன் பவர் தானே. பவர்னால என்னவோ a by r a r. ஓகே. ஏபினா அடிஷன் போண்டாங்கன்னு a, a plus t, a plus 2d ன்னு போகும். அடிஷன் போகும். இது ஏபினா. ஜிபினா எப்படி வரும்? a, ar ஸ்கொயர்ட் வரும். இந்த அடிஷன் எப்படி நம்ம ரிவர்ஸ் டேர்ம் a minus tயோ பின்னாடி டேர்ம், அதே மாதிரி இந்த ஏவோட ரிவர்ஸ் முன்னாடி டேர்ம் வந்து a by r. அப்ப அந்த மீனிங்ல அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? அந்த மீனிங்ல அவங்க. ஓகே. சரி, அதை வச்சு தான் நீங்க சால்வ் பண்ண பார்க்கலாம். எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரீங்கன்னு பார்க்குறேன். போட முடியாதுன்னா ஹெல்ப் வேணுமா? அங்கிள் a ஸ்கொயர் வந்து -1 அங்கிள். ஒரே நிமிஷம் வந்துடும்பா. இல்ல a கியூப். அவசரப்படாத. சம் ஆஃப் த டேர்ம் a by r plus a plus ar equal to 13/12. இங்க சொல்லும்போது a by r into a into ar equal to -1. அப்ப r கட்டாயிரும் a cube equal to -1. அப்ப a வந்து -1. ஓகேங்களா? கரெக்டாப்பா? ஆமாங்க. a வந்து -1.
கரெக்டாப்பா? டவுட் இருக்குதா? 1 minute. ஏ வந்து -1ன்ட்டீங்க. அப்ப -1 இங்க -1 ஆவும், இங்க -1 ஆவும், இங்க -1 ஆவும். அதனால நான் -1 காமனா எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1/r + 1 + rன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப r எல்சிஎம் எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? r எல்சிஎம் எடுத்துட்டா r² + r + 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப டிவைட் பை r வரும். கரெக்டாப்பா? அப்ப அந்த -1 இங்க இருக்குது. இந்த 12 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா -12. எனக்கு இந்த மைனஸ் இங்க தேவையில்ல. அதனால நான் இங்க கொண்டு வந்துட்டேன். அப்ப -13 ஆகும். 12 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இல்ல uncle, 1 minute. எப்ப லேட் ஆகுது? ஃபுல்லா நடத்திக்கிட்டே பேசாம நானு. ஓகே uncle. எனக்கு r வேல்யூ வந்து -25/12 அப்புறம் -26 வருது. ரெண்டுமே மைனஸ் வருது. ஃபேக்டரைஸ் பண்ணியா? இல்ல ஃபேக்டரைஸ் uncle, பண்ணி வேற மெத்தட்ல பண்ணணும். வேற மெத்தட் போட்டா கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்க. நீ சொன்னது கரெக்டானு செக் பண்ணிக்கோ. எனக்கு தெரியல எக்ஸாக்ட்டா. ஓகே. ஃபேக்டரைஸ் பண்ணியா இல்லையாப்பா? வேற எப்படி போட்டீங்க? சம்திங் நான் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, திருப்பி பண்றேன். இந்த r வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் r வந்து கிராஸ் மல்டிப்ளை. அப்ப இங்க வந்து இது வந்து 20/r ன்னு வந்திருக்கும். இந்த 20/r இது வந்து அதான் மிஸ்டேக் ஆயிடுது. இந்த r வந்து அப்படியே விட்டுட்டேன். புரியுதுங்களா? இந்த r இருக்குல்ல, இந்த r வந்து இங்க வந்து 13r வந்திருக்கும். அப்ப -13r இங்க +13r ஆயிடும். அப்ப என்னாச்சு? 12r² + 12r + 12 + 13r ன்னு வந்திருக்கும். இந்த r வந்து இங்க வந்திருக்கு. நான் அத மிஸ் பண்ணிக்கிறேன். அப்ப என்னாச்சுன்னா 12r² + 25r + 12 = 0. கரெக்டாப்பா? இது போடுங்க, இது போடுங்க. இது கரெக்ட்டா வந்திருக்கு. ம். அப்ப 12 × 12 என்ன? 144 ன்னு நினைக்கிறேன். ம். அப்ப 12 144 125. 144 25. So 9 × 16 9 × 16 போட்டீங்கன்னா 54 90 144. ஓகே. 9 × 16 கரெக்ட் ஆன்சர். அப்ப நம்ம என்ன 12/12r / 12r போட்டீங்கன்னா இது வந்து 4 கிடைக்கும். இது வந்து 3 கிடைக்கும். இது வந்து எதால டிவைட் பண்ணலாம்? 4 ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப இது 3 கிடைக்கும். இது வந்து 4 கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்கிறது என்ன? 4r + 3 × 3r + 4 = 0.
அப்போ எய்தர் ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்குது -3/4 ஆர் ஆர் ஈக்குவல் டு -4/3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. கரெக்டுங்களாமா? கரெக்ட். அப்ப அந்த 3 நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சு எழுதிடுங்க. அப்படி கிடையாதா? ஃபைண்ட் த சம். ஓகே. the sum எனக்கு ஃபைண்ட் த காமன் ரேஷியோ கேக்குறான், அண்டர் த டேர்ம்ஸ் கேக்குறான். அப்ப காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். எய்தர் -3/4 ஆர் 4/3. அண்டர் த டேர்ம் என்னது? a by r a ar. a ஓட வேல்யூ என்ன போட்டீங்க? -1 போட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப -1 divided by -3/4 -1 -1 into -3/4. அப்ப என்னாச்சு? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 4/3 -1 இந்த மைனஸ் மைனஸ் again பிளஸ் ஆயிடுச்சு. 3/4. இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுங்க. இதே செகண்ட் டைம் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் பிளஸ் 3/4 வந்திருக்கும். -1 4/3 இருக்கும். இது செகண்ட் டைம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர், செகண்ட் டைம் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர். சரியாப்பா? ஓகே. இதான் மெயின் ஐடியா. கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். சரிங்களா? அடுத்த சம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானே நடத்திடுறேன். இது கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு. இது நிறைய போர்ட்ல கேட்டுருக்குறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? இது கொஞ்சம் கால்குலேஷன் நாமளே போடுவோம் ஓடும். அப்போ SN ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 7 + 77 + 777 + 47 + இதே மாதிரி n டைம்ஸ் போகுங்கிறாங்க. அப்போ 7 7 போகுது n டைம்ஸ். சரிங்களா? இதை டைரக்டா நம்மளுக்கு தெரியாது ஜிபியா என்னன்னு தெரியாது. அவங்க பாருங்க சம் ஆஃப் த சீக்வன்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இது ஜிபி கிடையாது, ஏபி கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி கன்வெர்ட் பண்றங்க ஒர்க் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இது எல்லாத்துக்கும் காமனா என்ன எடுக்கிறீங்கன்னா 7 காமனா எடுத்துக்கங்க. 7 காமனா எடுத்தா என்ன நடக்கும்டாக்கண்ணே? 1 1 1 1 + 1 + 1 1. சரி, அடுத்த ஒர்க் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த ஒர்க் என்ன பண்ண சொல்றாங்கன்னா 9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண சொல்றாங்க. டிவைடட் பை 9 வந்து வெளியே வச்சுக்க சொல்லிட்டாங்க. மல்டிபிள் 9 வந்து உள்ள கொண்டு போக சொல்லிட்டாங்க. இது அடுத்த ப்ராசஸ். இன்னும் ஜிபி ஆகல. ஜிபி ஆகிறதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இந்த 999ங்கிறது வந்து கரஸ்பாண்டிங் நியர் பை அந்த 0 டிஜிட்டுக்கு மாற்ற சொல்றாங்க. அதாவது 9 + 1 வந்து 10 தான். அப்ப 10 - 1 plus 10 squared minus 1 plus 10 cube minus 1 plus 10 cube. 10 power 4 minus 1, 10 power 4 minus 1 plus dot 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 n times. Okay, what again? Okay. அப்ப 7/9. இப்ப 10 எல்லாம் ஃபார்ம் பண்ணிங்க ஒரே மாதிரி 10 plus 10 squared plus 10 cube plus 10 power 4 plus dot 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 இங்க -1 -1 -1 வரும். அப்ப மைனஸ் போட்டு பிராக்கெட்ல இங்க வந்து இதுக்கு n டைம். அப்ப -1க்கு எத்தனை டைம் வரும்? 1 + 1 + 1. இதே மாதிரி எத்தனை டைம் இருக்கும்? n டைம்ஸ் இருக்கும். இதே மாதிரி n டைம்ஸ் இருக்கும். கரெக்ட்டா கண்ணு? ஆமா. சரி, இந்த -1 வந்து n டைம்ஸ் ஆட் ஆச்சுன்னா இதோட ரிசல்ட் என்ன? ஜீரோ ஆகும். இல்ல மைனஸ் வெளிய எடுத்தாச்சு. 1 + 1 + 1 + 1 + up to n டைம்ஸ். n டர்ம்ஸ் ஆகும். அப்ப n வேல்யூ கரெக்ட்டுங்களா? ஆமா. 2 டைம் ஆட் ஆனா 2, அப்ப n டைம் ஆட் ஆனா n. அப்ப இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி ஜிபி ஆயிருச்சா? a into ar² கரெக்ட்டுங்களா? plus ar³ plus ar⁴. அப்படியே மீனிங் என்ன? a ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ என்ன? செக் பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியாமா? a ஓட வேல்யூ 10, r ஓட வேல்யூ 10. கரெக்டாப்பா? ஆமா. அப்ப ஃபார்முலா என்ன? ஃபைனைட்டா, இன்ஃபினிட்டா and r வந்து கிரேட்டர் தென் 1. கரெக்ட்டுங்களா? 10 squared by 10 அப்ப கிரேட்டர் தென் 1. அப்ப ஃபைனைட் டைம் அப்ப என்ன கிடைக்கும்? 7/9
finite term அப்ப a into r power n minus 1 divided by r minus 1 so minus n that is equal to 7 by 9 a ஓட வேல்யூ 10 அப்ப 10 into 10 power minus 1 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n that is equal to 7 by 9 10 power 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. So 9 LCM எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அங்க மல்டிப்ளை ஆயிரும் அப்ப 7 by 81 10 into 10 power n minus 1 minus n. So இதுதான் நம்மளுடைய கடைசியா ஃபைனல் ரிசல்ட். டவுட் இருக்குதா கண்ணு? ஓகே. இதே மாதிரி 333 ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புக்ல இருக்குது அதை வேணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே ஐடியா தான் 33 ஓகே. 3 by 81 இது மாதிரி எந்த டைம் வந்தாலும் அதே தான் அப்போ 3 plus 33 plus 333 plus போயிட்டே இருக்கும் அப்படி மீனிங் என்னவும் இங்க 7 வந்தனால 7 இந்த இடத்துல 3 வந்து 3 போட்டுருவீங்க ஓகே. அதே 5 வந்ததுன்னா இதே ஸ்டெப் தான் இங்க 5 போட்டுங்க அவ்வளவுதான் சரிங்களா அது என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி மாத்திக்க பாருங்க சரிங்களா ஓகே. சரி இந்த கொஸ்டின் எப்படி போடுறது ஸோ இது ஒன்று மட்டும் டக்குன்னு சொல்லுங்க நம்ம அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன் அதை நம்ம பார்க்கணும் அது வந்து ஜாமெட்ரிக் மீன் அண்ட் அர்த்தமெட்டிக் மீனோட கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும் பார்த்துக்கலாம் A வந்து 2 ம் அப்புறம் R வந்து 4 by 2 Rவும் 2 ஓகே ம் SN ஓகே இப்போ S10 கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லலாம் அண்ட் ஸோ ஒன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அங்கிலி டூரிங் த ஜென்ரேட் 10th ஜென்ரேஷனோட கேட்குறாங்க 10th ஜென்ரேஷன் ஓகே அங்கிள் A10 கண்டுபிடிக்கணும் அங்கிள் என்னம்மா A10 கண்டுபிடிக்கணும் அங்கிள் 10th ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் தான் சொல்லலாம் எஸ்என் கிடையாது கரெக்டா ஆமாம் அங்கிள் வெறும் AN ஏஎன்னு கண்டுபிடிக்கிறோட ஏஎன்னா உங்களுக்கு இதாயிரும்ல ஏங்கிறது 10th ஜென்ரேஷனுங்கும் போது நம்ம டோட்டல் தானே பார்க்கணும் ஆமாம் டோட்டல் தான் பார்க்கணும் சரிங்களா அப்போ டோட்டலை கண்டுபிடிங்க ஏஎன்னுங்கிறது அவங்க அதை சொல்ல 10th ஜென்ரேஷன் ப்ரிசீடிங் இஸ் ஓன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இதே மாதிரி 88 வரும்னா அப்போ கடைசியாக இருக்குது ஓவராலாக சம்மேஷன் கேட்குறாங்க அப்போ எஸ்என் கண்டுபிடிங்க அப்போ S10 கண்டுபிடிச்சா போதும் S10 ஓகே
ஆச்சு. ஆச்சுங்களா? ஓகே. இப்ப இன்னொரு கொஸ்டின் இது இது கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா நெறைய அவுட் சைடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இத கேட்கறாங்க. ஆ சிஏ எக்ஸாம் இது மாரி கொஸ்டின்ஸ் நெறைய வந்துட்டு இருக்குது. இது எப்படி போடுகிறது? So insert three numbers between these two, resulting the sequence of GPங்கிறாங்க. அப்ப இத வந்து நீ 3 நம்பர் இன்செர்ட் பண்ணிக்கோ. அந்த 3 நம்பர் இன்செர்ட் பண்றது என்னவா இருக்குங்கிறாங்க? ஜிபிங்கிற டெர்ம் மாரி கன்வெர்ட் பண்ணி போடுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஜிடிபிங்கும்போது இது என்னது? ஃபர்ஸ்ட் டெர்ம் ஏ6, செகண்ட் டெர்ம் தெரியாது. அப்ப ஜி1, ஜி2, ஜி3 கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் டெர்ம் ஏ தானே? ஃபர்ஸ்ட் டெர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர், இது ஏஆர் கியூப், இது என்னது ஏஆர் பவர் 4. கரெக்டாடா கண்ணு? ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ தானே? ஆ. அப்ப இன்னொரு டேர்ம் கொடுத்தது ஏஆர் பவர் 4. அப்ப இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டேர்ம் கண்டுபிடிச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியுதுங்க. டைரக்டா ஏ வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு மெயின் நேம்ல ஆர் கண்டுபிடிச்சா போதும். ஆரும் ஆமா. தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 256 தான் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆ 4 அங்கிள். ஆர் 4 கரெக்ட். அப்ப மீதி இருக்கிற 3 டேர்ம் என்னன்னு கேட்கறேன். அந்த 3 டேர்ம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். ஆமாங்க. 1 2 ஆ ஆச்சுங்க. சூப்பர்ப்பா. 4 16 64. ஆ. ஸோ அப்ப அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மீன் அண்ட் அரித்மெடிக் மீன் இதனோட கான்செப்ட். ஸோ ஜாமெட்ரிக் மீன்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் இதான் 3 டேர்ம். சரிங்களா? ஜி1, ஜி2, ஜி3. அப்ப இதனோட ஃபார்முலா என்ன சொல்றேன்னா இது ஏபிசின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜாமெட்ரிக் மீன் என்ன ஆகுதுங்கிறாங்கன்னா பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசிங்கிறோம். பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசிங்கிறோம். கரெக்டா? செக் பண்ணி பாருங்க. பி ஸ்கொயர் என்னது? ஏஆர் ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர். அப்ப 2 ஈக்குவலா வருதா? அப்ப ஆமாங்க. பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி இஸ் கரெக்ட் ஃபார்முலா. கரெக்டாடா கண்ணு? ஆமாங்க. அது இது வந்து ஜிபி வச்சு போடுறது. இதே ஜிபியா இருந்தா. இதே ஏபி வச்சு போட்டா என்ன ஆகும்? அப்ப அரித்மெடிக் மீன் வரும். அப்ப ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2டி. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறன்னா இது வந்து ஏன்னு எடுத்துங்க, இது வந்து பின்னு எடுத்துங்க, இது சின்னு எடுத்துங்க. அப்ப பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி டிவைட் பை 2. இது வந்து அரித்மெடிக் மீனோட கான்செப்ட். ஜாமெட்ரிக் மீன்னா இந்த கான்செப்ட், அரித்மெடிக் மீன்னா இந்த கான்செப்ட். செக் பண்ணி பார்த்துக்கிட்டா என்ன ஆகும் பார்த்தலாமா? பி பி வந்து ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஏ பிளஸ் ஏ பிளஸ் 2டி டிவைட் பை 2. ஏ பிளஸ் ஏ வந்து 2a பிளஸ் 2d. அப்போ 2 2 கட் ஆச்சுன்னா ஏ பிளஸ் டி வருது. அப்போ இதுதான் அரித்மெடிக் மீனோட கான்செப்டோட ஃபார்முலா. இது வந்து ஏபி சீரீஸாக இருந்தா, ஏபி சீரீஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, இதே ஜிபி சீரீஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறாங்க.
நோட் பண்ணிட்டேன். சரி கேட்குது. ஸோ ஒரு கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அது எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எப்படி போடலாம்? எனி ஐடியா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது எல்லா ஸ்கூல்லையுமே. AM Uncle, B is equal to A plus C by 2 வந்து 10 அப்படி. அது ஓகே. இப்போ இங்க 2 நம்பர் தான் குடுத்துட்டான். அரித்மெடிக் மீன் போது என்னாகும்? A plus B divided by 2 equal to 10. கரெக்ட்டுங்களா? ஓகே அங்கிள். அண்ட் ஜியாமெட்ரிக் மீன்னா AB equal to 8. கரெக்ட்டுங்களா? ஆமா. அவ்வளவுதான். அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம உன் கையில இருக்குது. அப்ப இத வச்சு நீ ப்ராப்ளத்த கம்ப்ளீட் பண்ணு அப்படிங்கிறோம். ஓகே. இத வச்சு நீங்க ஆல்ரெடி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கிடைக்கிறது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரே ஒரு ஐடியா எடுத்துட்டா ஏவும் பியும் என்ன சொல்லிட்டாங்க? பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னுட்டாங்க. அப்ப அந்த ஐடியா வச்சு நீ மூவ் பண்ணு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஐடியா வச்சுட்டு மூவ் பண்ண ப்ராப்ளத்த என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜியாமெட்ரிக் மீன்னா ரூட் தானே போட்டுக்கணும். அது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ரூட் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. ஏன்னா பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு தான் ஏபி. பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபின்னா பியோட ரூட் ஏபி. கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து 64 மாறிடும். அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுது. செக் பண்ணிக்கோங்க. அப்ப ஏபி ஈக்குவல் டு 64. Uncle, 16 and 4. ஓகே டேட்டிங். கிளியருங்களா? ஓகே டேட்டிங். ஆமா. இது கிட்டத்தட்ட கொஸ்டின் கிட்டத்தட்ட 50 60 கொஸ்டின் இருக்குது. இது பேஸ்